நான் ஏன் பிறந்தேன் எம்ஜிஆர் சுயசரிதை பகுதி 11. இதற்கு முந்தைய பகுதிகளை RS ராஜா டாக்கீஸ் என்ற இந்த சேனலின் பிளேலிஸ்டில் நான் ஏன் பிறந்தேன் என்ற தலைப்பின் கீழ் காணலாம். இதுவரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காமல் பட்டாளத்திற்கு ஓடிவிடலாம் என்ற முயற்சியில் இருந்தபோது அவருக்கு சினிமா வாய்ப்பு தேடி வந்தது. அதன் பிறகு இவர் கதாநாயகனாக ஜெயிக்க ஆரம்பித்ததும் இவருக்கு ஆணவம் வர துவங்கி இருக்கிறது. அந்த ஆணவத்தை கலைவாணர் அவர்கள் நிர்மூலமாக்கிய பகுதிகளை சுவாரஸ்யத்துடன் இந்த பகுதியில் விவரிக்கிறார் எம்ஜிஆர். தொடர்ச்சி. கலைவாணர் ஸ்டூடியோவில் தங்கும் விடுதி ஒன்றில் இருந்தார். நான் சென்றபோது அவர் நண்பர்களுடன் கேரம் போர்டு ஆடிக்கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும், வாப்பா நட்சத்திரம் கண்டோனே, எப்ப வந்த என்றார். வாப்பா என்று மட்டும் சொல்லி அழைக்கவில்லையே, நட்சத்திரம் கண்டோனே என்ற பட்டத்தையும் சூட்டியல்லவா அழைத்தார்.